ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 829வது நாமாவளியாக ஓம் வரஷீலாய நமஹ. முருகப்பெருமான மேன்மையான நல்ல ஒழுக்கங்களை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பார். அதே சமயத்தில் வரமளிப்பதை கடமையாக உடையவர். நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பதற்காகவே அவர் மேன்மையான அந்த நன்னடத்தையோடு இருக்கார். ஷீலம் அப்படின்னா இயல்பு, நன்னடத்தை, ஒழுக்கம், பண்பாடு அப்படின்னெல்லாம் வரும். மேன்மையான பண்பாடு, மேன்மையான நன்னடத்தை, மேன்மையான இயல்பு, இதெல்லாம் இறைவனிடத்தில் நிறைவாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய வஸ்து. அவர்கிட்ட குறைன்றதே இருக்காது. எப்படி நெருப்பு பிழம்புக்கிட்ட தூசு போகாதோ அது மாதிரி இறைவனிடத்தில் அந்த உயர்ந்த குணங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ உயர்நலம் உடையவனை நாம் நாடும் பொழுது அந்த பாக்கியம்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஜீவாத்மா கிட்ட இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் போக்கணும். அப்போ இறைவனை நம்ம நாடி இறை வழிபாடு பண்ண அந்த உயர் பண்புகள் எல்லாம் தானாக வெளிப்படும். அதனால தான் அடியார்களெல்லாம் ஆச்சாரத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியம் கொடுக்குற. ஆச்சாரா பரமோ தர்மஹா. அந்த ஆச்சாரம் தான், ஒழுக்கம்தான் ஆதாரம். அதனால தான் ஒழுக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரமே பாடுறார் வள்ளுவ பெருந்தகை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எல்லாருமே உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லா உயிருமே துடிக்கும். அது சின்ன குழந்தையாரெலாம் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த ஒழுக்கம் எப்பேற்பட்டதுன்னா அந்த உயிரை காட்டிலும் மேலானது. அப்போ ஏன்னா அந்த ஒழுக்கம்தான் அந்த ஆத்மாவுக்கு நல்ல கதி கொடுக்கும். அதனால் அந்த ஒழுக்கத்துக்கு ஏதாவது ஒரு தீமை வந்ததுன்னா அதை உயிரை விட ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லுவார் அந்த அதிகாரத்தில். அதனால் அந்த ஒழுக்கத்தில் ஆச்சாரத்தை முக்கியமாக அனுசரித்து அவள் எல்லாருக்கும் குருவாக, இந்த பூமிக்கு அவள் வழிகாட்டியாக 6 தொழிலை செய்யக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கா. உயர்ந்த பாக்கியத்தை அடைஞ்சதால் வள்ளுவ பெருந்தகை அவளுக்கு ஒரு குரலே அழகாக சொல்கிறார். மரப்பினும் ஓத்துக்கொள்ளல் ஆகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் அப்படின்றார். அந்தணன் தான் படித்த அந்த வேதத்தை மறந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம், தவற திருத்திக்கலாம். ஆனால் அவனுடைய பிறந்த குலத்துக்கு ஏற்ற மேலான ஒழுக்கத்திலிருந்து தாழ்ந்தால் அவன் என்ன ஆவான்னா, இப்போ பால் திரிஞ்சு போச்சு, அதை காப்பி போடலாமா டீ போடலாமா நம்ம பேசுகிற மாதிரி. ஏன்னா அவனுக்கு எது முக்கியம்னா ஒழுக்கம். ஆச்சாரா பரமோ தர்மஹா. இதை தான் அறிவை தேடுபவர்கள் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இந்த குரலில் அவர் அழகாக சொல்கிறார். அவள் தான் 6 தொழிலுக்கு அதிகாரி. அதனால தான் 6 தொழிலோ நூல் மரப்பர் காவலன் காவான் எனின்னுவார். அப்போ 6 தொழிலை செய்யக்கூடிய அந்தணர்களுடைய ஒழுக்கத்தை இந்த குரலில் அவ்வளோ அழகாக சொல்கிறார். அப்போ இறைவன் எப்பேற்பட்டவர்? ஒழுக்கமே வடிவமானவர், ஆச்சார சீலராக இருக்கக்கூடியவர். அந்த ஒழுக்கமுடைய அந்த இறைவனை நம்ம நினைக்க அந்த தன்மை நம்மக்கிட்ட வெளிப்பட்டு விடும். காந்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த இரும்பு, தேன் இரும்பு, அதுவும் சில காலத்தில் காந்தமாக மாறிடுற மாதிரி அந்த இறை சக்தியை சதா தியானிக்க பூஜிக்க அந்த சக்தி அவளுக்கு கிடைச்சிடும். அப்பேற்பட்ட அந்த குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி எப்படி வர்ணிக்கிறதுனா, விசேஷமான மேன்மையான நல்ல ஒழுக்கங்களை உடையவராக குமார பரமேஸ்வரனை வர்ணிக்கிறது. ஓம் வரஷீலாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.